ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா பக்கோடா தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் கார்ட்ஸ்லேயும் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கோடாவுக்கு நான் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு அளவுக்கு தான் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா பக்கோடா உடையிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்துக்கிட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறேன். கட் பண்ணி சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதனால் கட் பண்ணி சேர்க்குறேன். எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது 1 கப் அளவுக்கு கடலை மாவு நல்லா குமிச்சு வச்சு சேர்க்குறேன். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் நான் அரிசி மாவு எடுக்கிறேன். அதே கப்பில் பாதி கப் அரிசி மாவு நான் சேர்க்குறேன். அரிசி மாவு ரொம்ப அதிகமாக போயிட்டாலும் உங்களுக்கு பக்கோடா வராது. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு பிஞ்சு, உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதுக்கு தேவைக்கு ஏற்ப. இப்போ இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டாலே உங்களுக்கு வெங்காயத்துடைய தண்ணியிலே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தேய்ச்சிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தெளிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் தெளிக்கிறேன். தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பக்கோடா பிடிக்கிற மாதிரி இப்போதைக்கு வரும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக சூடான எண்ணெயை சேர்க்குறேன். ரொம்ப கொதிக்கிற எண்ணெயும் கிடையாது. லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை சேர்க்குறேன். சேர்த்து இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இப்படி நல்லா பிசைஞ்சுக்கிறேன். நல்லா பிசைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது இப்படி நல்லா பிடிச்சி இப்படி உதிரியாக உதுத்து விட போகிறோம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு உதுத்து விடுறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக. எப்போவுமே கொஞ்சமாக ட்ரையல் பாருங்கள். சப்போஸ் பக்கோடா உங்களுக்கு சரியாக வராமல் இருந்துச்சுன்னா சில டைம் பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சப்போஸ் எண்ணெய் நிறையா குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தா உங்களுக்கு நல்ல பொன்னிறமாக வரும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ இது இந்த மாதிரி லைட் எல்லோ கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பக்கோடாவை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கோங்க. எண்ணெயெல்லாம் அதில் வடிஞ்சிரும். அடுத்த பேட்சையும் அதே மாதிரி உதிரியாக உதுத்து விடுறேன். இதுவும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் உங்களுக்கு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகும். ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். எப்போவுமே கொஞ்சமாக ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக செய்ய ஆரம்பிங்க. இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு. இப்போ யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, சிம்பிளாக ஏதாவது செய்யணுன்னா உங்களுக்கு டக்குன்னு பக்கோடா செஞ்சு நீங்கள் கொடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர்லேயே நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸான பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.